தாழ்ந்தது வடகில் எல்லை உயர்ந்தது தென்மேற்கு எல்லை சொல்றது கண்டு வானோ தொழுது உனை பிறவி உனை பரவி ஐய உள்திடும் அறவும் பூண்டோய் ஒருவன் என்பொப்பான் அங்கே வாழ்ந்திட விடுத்தால் இந்த மையம் நேர்விக்கும் என்றார் படைத்தரை புரட்டு முன்னீர் கௌவம் உண்டவனே எம்மை ஒருத்தவன் நனையான் வாழ்க்கைக்கு உரியவளா உரியலாகிய உலோபா உத்திரைமவான் பெற்ற மகிழ்முளை கொடி ஒப்பால் என்று இத்திரு முனியை நோக்கியா இடை விடைத்தாய் என்று விடை கொடு போவான் கொண்டை வேண்டினான் ஏகும் பெயர் கொடைக்கு தமிழ்நாடு சொல்லுப வந்த நாட்டின் இடைப்பயில் மடைத்தர் எல்லாம் என் தமிழாய்ந்து வேள்வி உடையவர் என்ப கேட்டார்க்கு உத்தரம் உரைத்தல் வேண்டும் சித்தம் மாசு அகல அந்த செந்தமிழ் இயல் நூல் தன்னை அட்டத்தனையே அருளை செய்து என்ன நனையா தேர வைத்தனை முதல் நூல் தன்னை மற்ற அதேதோ பின்னம் நித்தனும் மடியேன் என்ற நடியே காண்பேன் என்றான் கடம்பமாவனத்தில் எம்மை கண்டனை இறைஞ்சி உள்ளத்து திடம்பெற யாது வேட்டாய் அவையெல்லாம் முன்பால் பெற்று திடம்பெற மலையத்தை எய்து இதற்கென விடுத்தாய் சென்று குடம்பெருமொழியும் அங்கே நின்றான் குடியினோடும் இணையது ஒன்றிரு உள்ளத்து சேர்ந்ததேல் இவர்க்கு கேள்வி அணைய மாதவனை கூவி உரத்தின வணங்கு கூற இணையனான் நிகழ்ச்சியெல்லாம் வருகிறாது சொல்றார் அலையதே செய்தும் என்ன அறிவனே நினைத்தான் ஐயா உடையநாயகன் திருவுளம் உணர்ந்தனன் முனை உணிவேல் அடைய அஞ்சலி முகிழ்த்தனன் அருந்தவ மானத்து இடை புகுந்தனன் பன்னியோடு எழுந்தனன் அகழ்வான் அடையன்னாகி வந்து அடைந்தனன் தமிழ் முனிவன் இயங்கு மாதவ தேரனும் பன்னியோடு இழிந்து பியங்கள் ஆலயம் புகுந்து நாற்புறம் உடை கிளைத்து அயங்கு செம்பவளாசலம் தன்னையும் அதன் பால் வயங்கம் இந்திரநீளம் ஆழ்வரையும் பணியா பிறகும் அன்பு விளம் துடும்ப மெய் ஆனந்த பிறக்க அடகு இருந்தன நாள் ஆவியற்கு இவ்வளவு படிந்து இறைவனை முன்போல் முருக அன்பினால் இறைஞ்சுவான் உள்ளே வந்து அடைந்தான் இருந்த மாதவ செல்வனை எதிர்வரனோ முருக அன்பினால் இறைஞ்சுவான் உள்ளே வந்து அடைந்தான் இருந்த மாதவ செல்வனை எதிர்வர நோக்கி இருந்தவாவிற்கு இயல் தமிழ் அமைந்திர என்பால் தெரிந்த நீ அதை அறிதவர் திரட்டு என பிணியும் மருந்தாகி பெருந்தகை செய்யவாய் வளர்ந்தான் வெள்ளை மாமதிப்பிளவு அணிவேரியம் கருணை வல்லலார் படை சிரத்தினு மனத்தினும் தாங்கி பள்ளம் ஏழையும் பருகினோன் பணியும் நக்கீரன் உள்ளம் மாசு அற வியாக்கரணத்தினை உரைக்கும் இருவகை உரை கழுகி மதமுடு நாள் பொருளடும் தொடர்ந்து இரு குற்றமும் போக்கி ஒரு விளை இரண்டு அளவுடு முத்தி என் நான்கும் மறுவாதிலூலினை தொகை வகை விரி மலையாள் கருத்து கண்ணடி ஆதிய காண்டிகையானும் விருத்தியான் நூல் கிடை பொருட கரவிளக்கி தெரித்து உரைத்திறன் திறம் கண்ட நூலின் அறுத்தமே வடிவு ஆகிய ஆதி ஆசிரியன் தருக்கு இன்பமும் கருணையும் தலைய மாதவனை கரங்களான் மகிழ்ச்சியுள் திளைத்து தடவி பெருக்க வேண்டிய பேரு எல்லாம் பீடுக நல்கி இருக்கியல் செலவிடுத்தனன் ஆளவா இறைவன் பொன்னாளுடும் நடும் குருமுனி விடை கொடு போன பின்னை ஆர் உயிர் இழத்துதன் பிரானை நீர் நோக்கி என்னை நீ இவற்கு உணர்த்திடாது ஏத்தவ பொதியின் மன்னனால் உணர்த்தியது என் மதுரை நாயகனும் தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர் சால பொன்னடிப்பவர் கொடுத்த நச்சரம் இலா புனிதர் சொன்ன சொல் கடவாதவர் துகள் தவிர நெஞ்சத்தை இன்னவர்க்கு நூல் கொளுத்துவது அரண் என இசைப்ப இவன் மடுத்த மச்சரத்தினால் யாம் உணர்த்தாது அத்தவனை விட்டு உணர்த்தினம் எனச் சான்றினன் கேட்டு கவலை விட்டாக மகிழ்ச்சி கொண்டு இருந்தனன் கதிர்கால் நவமணி கடம்பூத்தது ஓர் கொடி புறையினங்கை கற்ற கீரனும் பின்பு தான் முன் செய்த கவிகர் முற்றும் வாய்ந்து சொல்வெடுக்களும் படாநிலை முடிவும் உற்று நோக்கினான் அறிவின்றி முழுவதும் உணர்ந்தோன் சொற்ற பாடலில் பொருள் வடை சொல்லினன் என்ன மறையின் அத்தமந்தமும் தொடாத நாள் தால் நிலம் தொட வந்த நிறைபரம் சுடர் நிராமய நிறுத்தற்கு புடைத்தன் சிறிய கேள்வியோர் கலியவும் சிறப்பு உடையோர் என்று அறிஞர் கூறிய படம் சொல் என் அளவிற்றே அம்ம அட்டமூர்த்தி தன் திருவிடைக்கு அடியனை என்றுடைத்த பங்க தீங்கினால் இனை அவன் முதல் வெளிப்படுத்தியே சுட்டது அன்று என் நெஞ்சம சொல்வது என்று உட்டதும்பிய விடுமனோய் ஒரியுள் ஆழ்ந்தான் மகவை ஈன்ற தாய் கைத்தடு மருந்து வாய் அடுத்து பகைபடும் பிணி அகற்றிடம் பான்மை போல் என்னை இகழிழைத்து அறிவு திறனாൾക്ക് ஏழையன் செய்ய தகுவது யாது என விரம்பிலா மகிழ்ச்சியுள் தாழ்ந்தான் மாதவன் தனக்கு ஆளவாய் மன்னவன் நன்றால் போதகம் செய்த நூலனை புலவரே நோக்கும் ஆதரம் செய்ய